सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां मधुकेन என்ன விஷயம்? நாங்க அப்பாவை பார்க்கணும். நீங்க? நாங்களும் அப்பாவை தான் பார்க்கணும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்து எங்க தெருவுல ஒரு கோவில் கட்டுறோம். வெரி குட். கட்டுங்களேன், புண்ணியம் கிடைக்கும். ஒரு ஆளால முடியக்கூடிய காரியமா? ஏதோ உங்களால ஆன உதவி செஞ்சீங்கன்னா. ஐயோ, எனக்கு கட்டட வேலையெல்லாம் தெரியாது. ஓகே, 5000 ரூபாய் கொடுக்க சொல்றேன். சரிங்க. நீங்க? என் பையன் வேலை விஷயமா அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன வர சொன்னாரு. வேலை விஷயமா? அதெல்லாம் அப்பா தான் டிசைட் பண்ணணும். நீங்க? நேற்று ராத்திரி டூரிங் டாக்கீஸ்ல ஏற்பட்ட தீ விபத்தால 37 பெண்கள் செத்துட்டாங்க. பேப்பர்ல பாத்திருப்பீங்களே, பல குடும்பங்கள் நிர்கதியா தவிக்குதுங்க. காயமடைந்து ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடுற 60 பேருக்கு தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் தான் கருணை காட்டலுங்க. என்ன பெரிய கருணை? இப்ப நான் பணம் கொடுக்கறதுனால சத்து போனவங்களா பழிச்சு வந்துருவாங்களா? அப்படியே நாங்க கொடுத்தாலும் அது பூரா போய் அவங்களுக்கு சேர்ந்துருமா? நடுவுல பாதியை நீங்க சுருட்டிப்பீங்க. நன்கொடைங்கிற பேர்ல பிச்சை எடுக்கிறீங்க. அப்படியே எங்களுக்கு கொடுக்கணும் தோணும் போது நாங்க கவர்மெண்ட் கொடுத்துக்கிறோம், நீங்க போலாம். Get out. உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? அவுட். ஒரு சுருட்டு ஒரு தம். என்ன அது கெட்ட பழக்கம்? ஏற்கனவே 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? சுருட்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரா இல்லையா? டாக்டர்களே இப்படித்தான்ப்பா, 1ன்னா 9 சொல்லுவான். என் ஃப்ரெண்டு 23 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட காட்டினான். உனக்கு ஃபேட் ஜாஸ்தியா போச்சு, இனிமே நீ கொழுப்பே சாப்பிடக்கூடாதுன்னு அந்த டாக்டர் சொன்னார். ஆனா அந்த ஃப்ரெண்டு விடலையே. 23 வருஷமா தினம் வெண்ணையும் நெய்யுமா தின்னு இன்னும் கொழு கொழுன்னு இருக்கிறான். ஒரே ஒரு வருத்தம், அந்த வெண்ணெய் கடைக்கு கடனாயி அதை திருப்பி கொடுக்க முடியாம கேஸாகி போச்சு, தெரியுமா? Shut up. இந்த மாதிரி அசட்டு ஜோக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட வேணாம். இன்னொரு தடவை நீங்க சுருட்டு பிடிக்கிறத நான் பார்த்தேன், அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன், அவ்வளவுதான். நான் ஏதாவது தவறா பேசிருந்தா மன்னிச்சிருங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.